இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதரிகளே, சகோதரரே, இயேசுவின் திருதய பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான், அருள் தந்தை ஸ்டான் சுவாமி என்பவர் கும்பகோணம் பகுதியிலிருந்து வட இந்தியாவிலே பணி செய்ய சென்றவர். ஏழை எளிய மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பணி செய்ய சென்றார். ஆனால் அவர் கிடைத்ததோ பரிசு அல்ல, மாறாக நிந்தைகள், அவமானங்கள் அனைத்தையும் அந்த மக்களிடமிருந்து அல்ல, மாறாக உயர்குலத்தோர் மக்களிடம் அவருக்கு நிந்தைகள், அவமானங்கள், கெட்ட பெயர் வந்தது. அவரை சிறையில் அடைத்தார்கள். சரியான சாப்பாடு இல்லை. கோர்ட்டில் கூட வாதாடுவதற்கு அவர் சார்பாக யாரும் இல்லை. இவரும் வாதாடவில்லை. அமைதியாக பொறுமையோடு காத்திருந்தார். அவருக்கு குடிக்கக்கூட இந்த ஸ்ட்ரா வைப்பாங்கல்ல குடிக்கிறதுக்கா, அது கூட கொடுக்கலை, குடிக்க முடியல. அவர் பொறுமையோடு நிதானமாக அன்பாக வெளிப்படுத்தினார். மௌனத்தின் காரணமாக தன்னை நிந்திப்போருக்கும் அன்பு செய்யுங்கள், பகைவருக்கு அன்பு செய்யுங்கள் என்ற நற்செய்தி வாக்கின்படி வாழ்ந்து காண்பித்து இறந்தார். இது எல்லோருக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. மக்களுக்காக உழைக்க சென்ற அவருக்கு நிந்தைகளும் அவமானங்களும் தானா? அவரை பாராட்ட வேண்டாம், ஆனால் உற்சாகப்படுத்த வேண்டாம், சும்மா விட்டுலாம்ல? அப்படி அல்ல, மாறாக கொடுமைகள் நடந்ததை பார்க்கின்றோம். அதே போன்று ஸ்தேவான் முடியப்பர் இறைவாக்கை உரைத்தார். அவரை கல்லால் எறிந்து கொன்றார்கள். அவருக்கு நிந்தை, அவமானம், கிறிஸ்துவை போதித்ததற்காக. அப்படி இருந்த போதிலும் சாகு முன்னால், ஆண்டவரே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், மன்னியும் என்று இந்த மன்னிப்பின் வழியாக அன்பை வெளிப்படுத்தினார். ராயப்பர் இயேசுவை காட்டி கொடுத்தவர்தான். ஆனால் அந்த ராயப்பரையும் இயேசு அன்பு செய்து திருச்சபைக்கே தலைவராக ஏற்படுத்தினார். நீ பாறை, இந்த பாறையின் மீது திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லி முன்னதாகவே அதிகாரத்தை வழங்கினவர். அது அன்பின் வெளிப்பாடுதானே. இதற்கு மேலாக இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். சாட்டை அடியாலும் எச்சி துப்பி காரி துப்பினார்களா? அதெல்லாம் அவமானம்தான், இந்தைகள் தானே. அடித்தார்கள். எல்லாவற்றையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் கூட பிறருக்காக ஜெபித்தார். தந்தையே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், மன்னியும் என்று அன்பை வெளிப்படுத்தினார். அந்த பகைவருக்கும் எதிரிகளுக்கும் மீட்பு வழங்கவே, மன்னிக்கவே தந்தையிடம் ஜெபித்தார். ஏன், விழாவிலே குத்திய அந்த போர் வீரனுடைய கண்கள் திறக்கப்பட்டன. அவன் அதிசயப்பட்டான். அவனே சான்று பகர்கிறான். இப்படியாக நிந்தை செய்வோருக்கு இயேசு ஆண்டவரும் கடைசியில் கூட, ஏன் பாவியாகிய நல்லகலன் சொல்லுவோம்ல, அவரையே கூட இன்றே என்னோடு கூட வான்வீட்டில் இருப்பாய் என்று சொல்லி அன்பை வெளிப்படுத்தினார். அவன் பாவிதான், அக்கிரமங்கள் செய்தவர்தான். இருந்த போதிலும் அவையெல்லாம் நிந்தைதானே, கடவுளுக்கு குரோதமானவை. இவை அனைத்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அனுசயம் பாரு, உண்மைதானே. நமக்கு முன்னால் புகழ்ந்து பேசுவார்கள், பிறகு பின்னாலே போய் நம்மை பற்றியெல்லாம் இல்லாது கொள்ளலாம் சொல்லி நிந்தைப்படுத்துவார்கள், அவமானப்படுத்துவார்கள், இல்லாது உள்ளதெல்லாம் சொல்வார்கள். இது அனைத்தும் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
நம்ம நினைத்தால் என்ன செய்யலாம், அவங்கள பற்றி இன்னும் பல விதமாக சண்டை போடுவோம், இல்லை அக்கிரமமாக அவளை அடிக்கிறதுக்கு திட்டம் போடுவோம். ஆனால் அது முக்கியமல்ல. ஆண்டவர் கூறுவது என்ன? நீ முதல் வாசகத்தில் கேட்டோமே, தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், உங்களை துன்புறுத்துவதற்கு ஆசை கூறுங்கள். இது சாதாரண நடக்கிற விஷயம் இல்லை, ஆனால் நல்ல பண்பு. ஆம், ஆசை கூறுங்கள், சபிக்க வேண்டாம், மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள் என்று சொல்லி இந்த பகைவர்களுக்கும் நிந்திப்பவர்களுக்கும் மகிழ்ச்சியாய் ஆசி கூறுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். அதே பகுதியை பார்க்கிறோம் லூக்கா நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரம் 20 பார்க்கின்ற பொழுது, உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்கள் வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள். இவையெல்லாம் சாதாரண மக்கள் செய்யக்கூடிய காரியமா? அது எப்படிங்க? என்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாங்க, எவ்வளவு சண்டை போட்டாங்க, எனக்கு எவ்வளவு கேடு விளைத்தாங்க, ஐயோ இதை மன்னிக்கவே முடியாதுங்க என்றெல்லாம் சொல்லுகின்றோம் அல்லவா? ஆனால் அதெல்லாம் அதை விட முக்கியமானது நாம் அன்பு செய்கின்றதான். அதான் உங்கள் துன்புறுத்தலுக்காக அன்பு கூறுங்கள், பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்கள் வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சவிப்போருக்கு ஆசி கூறுங்கள். இவையெல்லாம் நடைமுறையில் செய்கின்ற காரியமா? ஆனால் இயேசுவின் திருதயம் நமக்கு தன்னுடைய இதயத்தை காண்பித்து அன்பு கூறுங்கள், என் விசுவாசம் கொள்வதற்கு நிச்சயமாக நன்மைகளை செய்வேன் என்று அழைப்பு விடுக்கிறார். ஆகவேதான் நாம் சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறோம். பல வேளைகளில் துன்பத்தால், வேதனையால், அவமானத்தால், நிந்தைகளால் நாம் சோர்வடைந்திருக்கின்ற பொழுது உன்னை பார்த்து சுமை சுமந்து சோர்ந்து போகிறேன், வாருங்கள், உங்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், உங்களை அன்பு செய்வேன், இளைப்பாற்றுவேன் என்று அழைப்பு விடுக்கிறார். இது பெரிய காரியம் அல்லவா? இது கடினமான காரியம்தான், ஆனால் நல்ல புண்ணியம். கடவுள் இந்த உலகிலே செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டாம், மாறாக விண்ணுலகில் செல்வம் சேர்த்து வையுங்கள். அங்கே திருடர்களும் கள்ளம் விட்டு திருவிடுவதில்லை, பூச்சியும் அரிப்பதில்லை. அந்த விண்ணக செல்வம் எது என்பது நன்மை செய்வதுதான், ஆசை கூறுவது, சகிப்போருக்கும் நிந்தை செய்வோருக்கும் அன்பு செய்வதுதான். அது பெரிய காரியம்தான். கஷ்டமாக இருந்தாலும் அது புண்ணியங்கள், செல்வம். நிச்சயமாக இது நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற பொழுது, செய்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த ஸ்டேன் சுவாமி அவர்கள் மௌனமான முறையிலே பகைவரையும் அன்பு செய்தார், சவைப்போரையும் நிந்தைப்படுத்துவோரையும் அமைதியோடு ஏற்றுக்கொண்டார். அதே போன்று ஆண்டவர் இயேசு சிலுவையில் கூட வேலை மன்னியும் என்று சொல்லி பாவிகளுக்காக மன்றாடினார். ராயப்பரை கூட அவர் மறுதளித்தால் என்று தெரிந்து போல அவரை திருச்சபைக்கு தலைவராக ஏற்படுத்தினார். ஸ்தேவான் கூட தன்னை நிந்தைப்படுத்தியவர்களை, அவமானப்படுத்தியவர்களை, கல்லால் எரிந்தவர்களெல்லாம் அன்பு செய்கிறார். ஆண்டவரை அவர்கள் செய்வது என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள், மன்னியும் என்று அவர்களுக்காக அன்போடு மன்றாடினார். இதுதான் வாழ்க்கையிலே சிறப்பான ஒன்று. நாம் முடிந்த அளவு இந்த அன்பு செயலை, நிந்திப்போருக்கும் அன்பு செய்வோம், பகைவருக்கும் ஆசி கூறுவோம், சபிக்க வேண்டாம், அவர்களுக்காக ஜெபிப்போம், அவர்கள் மனமாற்றம் அடைய, அவர்கள் நல்லதொரு வாழ்க்கை வாழ, மகிழ்ச்சியாக இருக்க நாம் சேர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது கடவுளுடைய துணையோடு எல்லாம் நல்லதாக அமையும்.